இப்போ விஜய் இதில் பண்ண தவறுகள் என்ன? ஒரு உண்மையிலே தனித்து போட்டிக்கிட்டு மக்கள் ஆதரவு பெறணும்னு நினச்சா தினசரி போவாங்க. நீங்கள் கூட்டணி பேரம் பேசுறதுக்கு வாரம் ஒரு நாள்னு போறீங்க. அடுத்து நீங்கள் இந்த ஒரு பாயிண்ட்டும் கரூரில் பேசுகிறதுக்கு மற்ற மாவட்டங்கள்லேருந்து ஆட்களை கொண்டு வரீங்க. அப்போ உங்கள் நோக்கம் பெருசாக கூட்டம் காட்டி எடப்பாடியை மிரட்டி எடப்பாடிக்கிட்ட சீட்டு வாங்கணும். ஸ்டாலின் நுணுக்கமாக மெச்சூர்டாக அரசியல் கணக்கு போடுறாரு. விஜய் நம்ம குற்றம் சொன்னால் கடைசியில் அவர் எடப்பாடிக்கிட்ட சீட்டு வாங்கிட்டு போயிடுவார். அவருக்கு 40க்கு மேலே கேண்டிடேட் இல்லை தமிழ்நாட்டில். கமலஹாசனை விட மோசமாட்டு இருக்கிறாரு விஜய்ங்கிறது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு ஸ்டாலினுக்கு கொடுத்துட்டாங்க. நாளைக்கே ஸ்டாலின் ஒரு எம்எல்ஏ டிக்கெட் கொடுத்தா கூட ஆதவர்ஜனா ஓடிடுவாருங்கிறத எழுத மாட்டாங்கிறான். விஜயை பயன்படுத்தி அவருக்கு ஒரு வேற விஜய்க்கு புகழ் வெளிச்சத்தில் தேடிக்கிடுறாரு ஆதவர்ஜனா. சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், தொடர்ந்து சீமான் அவர்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஆனாலும் கடைசியாக இருந்த குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா, பெரிதளவு பேசப்பட்ட குற்றச்சாட்டு சீமான் திமுகவிடம் பெட்டி வாங்கிட்டாரு, அதனால தான் விஜய் தொடர்ந்து எதிர்த்து தாக்குதல் பண்ணிகிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? சீமான் 4 பேரையும் அடிக்கிறார். ஏபிசிடின்னு ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே 4 பேரையும் அடிக்கிறாரு. இதில் விஜயும் சேர்த்து அடிக்கிறார். குறிப்பாக விஜய் மேலே ஏன் எஃப்ஐஆர் போடலை முக ஸ்டாலினுங்கிறத, விஜய் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கணும், அவர் அக்யூஸ்ட் ஆக்கியிருக்கணுங்கிறத சீமான் தான் சொல்கிறார். அது சீமான் அந்த இடத்துக்குள்ளே மத்திய விசாரணையும் சரியில்லை, மாநில விசாரணையும் சரியில்லைங்கிறாரு. விஜய் அதில் அக்யூஸ்ட் ஆக்கியிருக்கணும்னு சொல்கிறார். ஒரு ஆக்சிடெண்ட் நடந்ததுன்னா அந்த ஆக்சிடெண்ட்டில் டிரைவருக்கு யாரையும் கொல்லணுங்கிற நோக்கம் இருக்காது. விஜய்க்கும் யாரும் கொல்லணுங்கிற நோக்கம் விஜய்க்கும் கிடையாது. பட் டிரைவர் அக்யூஸ்டாக சேர்ப்பாங்க 304A. அப்புறம் அவர் சாட்சிகள் இல்லாமல் விடுதலை ஆவார். பட் அந்த கொலைக்கு காரணமானவர் வண்டியை ஓட்டின டிரைவர் தான். இப்போ நீங்கள் புஷியானந்த அக்யூஸ்ட் ஆக்கியிருக்கீங்க, விஜய் ஆக்கணுமா இல்லையா? அப்போ விஜய் இதில் பண்ண தவறுகள் என்ன? விஜய் இதில் பண்ண தவறுகள்னா வாரம் ஒரு நாள்னு போடுறாரு. அதுவே ஒரு மோசடியான வேலை. ஒரு உண்மையிலே தனித்து போட்டிக்கிட்டு மக்கள் ஆதரவு பெறணும்னு நினச்சா தினசரி போவாங்க. நீங்கள் கூட்டணி பேரம் பேசுறதுக்கு வாரம் ஒரு நாள்னு போகிறீங்க. அடுத்து ஒரு தனித்து போட்டிக்கிட்டு ஒரு விஜயகாந்த், பிரேமலதா இவங்க மாதிரி செல்வாக்கை உயர்த்தணும்னா ஒரு 10 பாயிண்டில் பேசி நிறைய மக்களை சந்திப்பீங்க. அது நீங்கள் பண்ணலை, ஒரு பாயிண்ட்டுன்னு வைக்கிறீங்க. அடுத்து நீங்கள் இந்த ஒரு பாயிண்ட்டும் கரூரில் பேசுகிறதுக்கு மற்ற மாவட்டங்கள்லேருந்து ஆட்களை கொண்டு வரீங்க. அப்போ உங்கள் நோக்கம் பெருசாக கூட்டம் காட்டி எடப்பாடியை மிரட்டி எடப்பாடிக்கிட்ட சீட்டு வாங்கணும். சார், எடப்பாடியை மிரட்டுறது தான் நோக்கமா சார்? கண்டிப்பாக அதுதான் நோக்கம். ஆனால் இருந்தாலும் கரூரில் ஏன் வச்சாருன்னா அவங்க முப்பெரும் விழா நடத்தினாங்க, தன்னுடைய மாசக்காட்டை தான் விஜய் அங்கே போனாருன்ற மாசக்காட்டி எடப்பாடிக்கிட்ட சீட்டு வாங்குறது. மக்களை சந்தித்து அதிக ஓட்டு பெறணும்னா 10 பாயிண்டில் பேசணும், தினசரி பேசணும். அந்த ஊர் மக்களை தாண்டி இவரை இவரை விரும்பக்கூடியவங்களெல்லாம் வெளியூர்லேருந்து கொண்டு கூட்டத்தை டம் பண்ணக்கூடாது. அதிக மக்களை நீங்கள் நேரில் போய் சந்திக்கணும். இதைத்தான் விஜயகாந்தும் பிரேமலதாவும் செய்தாங்க. விஜயகாந்த் ஜாதி கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அந்த விஷயத்தை பண்ணாப்புல 2009 பிரேமலதா அம்மையாரும் அந்த பணியை செய்தாங்க. ஸோ உங்களுக்கு நோக்கம் தனித்து போட்டிடுறது அல்ல, கூட்டத்தை காட்டி எடப்பாடி கிட்ட பேரம் பேசுறது. அப்போ அந்த கூட்டம் தன்னிச்சையாக எழுந்த கூட்டம் கிடையாது. 10 பாயிண்டில் பேசுனா அந்த பாயிண்டில் அவ்வளோ கூட்டம் வராது. டெய்லி பேசுனா அந்த பாயிண்டில் அவ்வளோ கூட்டம் வராது. ஹாலிடேயில் சனிக்கிழமையில் பேசுகிறீங்க, இவ்வளவு ஜிம்மிக்ஸையும் நீங்கள் பண்ணுறீங்க, வெளியூர்லேருந்து ஆளையும் கூட்டுறீங்க, லேட்டாட்டும் வாரீங்க. அப்போ அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு விஜய் தான் காரணம்னு தமிழக முதல்ல அவர் மேலே வழக்கு தொடர்ந்துருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? அரசியல் ரீதியாக எந்த தலைவரும் தன் தொண்டர் சாகிறத விரும்ப மாட்டாருன்னு விஜய்க்கு ஆதரவு கரத்தை நீட்டுறாரு. ஏன் அதை செய்கிறாருன்னா, அந்த இடம்ங்கிறது ஸ்டாலின் நுணுக்கமாக மெச்சூர்டாக அரசியல் கணக்கு போடுறாரு. விஜய் நம்ம குற்றம் சொன்னால் கடைசியில் அவர் எடப்பாடிக்கிட்ட சீட்டு வாங்கிட்டு போயிடுவார். அவருக்கு 40க்கு மேலே கேண்டிடேட் இல்லை தமிழ்நாட்டில்.
கமலஹாசனை விட மோசமாட்டு இருக்கிறாரு விஜய்ங்கிறது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு ஸ்டாலினுக்கு கொடுத்துட்டாங்க. அவர் 214 இடத்துல அன்னதானம்னு சொன்னார். 35 இடத்துல தான் அன்னதானம் போட்டாங்க. மற்ற இடங்களில் போட்டதாட்டு புஷி ஆனந்த் பொய்யா பத்திரிகைகளில் தினத்தந்தியில் கொடுத்து யூஸை பண்ணார். அது ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் வந்து 40க்கு மேலே கேண்டிடேட் இல்லைன்னு கொடுக்குறாங்க. நான் அதைத்தான் ஆதவர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி, புஷி ஆனந்த், விஜய் இவங்கள்ட்ட ஏங்க இப்படி நீங்கள் அசிங்கப்படுறீங்க, கேவலப்படுறீங்க, அம்பலப்படுறீங்க, 234 தொகுதியிலும் யார் யார் அன்னதானம் போட்டாங்கன்னு உங்கள் வெப்சைட்டில் போட்டுட்டா போதும் இல்லை? அது போட முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நினைக்கிறீங்க பண்ணியிருக்கலாம் சார். நடந்தால் தானே பண்ண முடியும் தம்பி, நடக்கல. அதை தான் ஸ்டாலினும் கண்டுபிடிச்சிக்கிட்டாரு. இவர்கள்ட்ட அமைப்பு பலம் இல்லை, கட்டமைப்பு இல்லை. ஸோ இவங்களை வச்சு வெறும் விஜய் கேண்டிடேட்டுன்னு காட்டி நிற்க முடியாது. அப்போ 210 தொகுதியிலும் விஜய்க்கு கேண்டிடேட் கிடையாது? இல்லை, கிடையாது. கமலஹாசனோட அதில் மோசமாக இருக்கிறார். ஆனால் பெரிய கூட்டத்தை காட்டுறாரு சார். கூட்டம் காட்டுறது வேற, கேண்டிடேட் போடுறது வேற. கமலஹாசனுக்கு வெள்ளூரில் வராத கூட்டமா? கூட்டம் காட்டுறது வேற, கேண்டிடேட் போடுறது வேற. நடிகர் சிவாயணேசனுக்கு வராத கூட்டமா? அவர் 50 கேண்டிடேட் தானே ஜானகிட்ட வாங்கிட்டு போயிட்டாரு. 50 கேண்டிடேட்டுக்கு ஜானகிட்ட வாங்கிட்டு போயிட்டு அதுவே வெயிட்டாக போடலையே, 3 கேண்டிடேட் தானே ஓட்டு எடுத்தாங்க. ஸோ இவர்கிட்ட இருக்கிறதே சந்தர்ப்பவாதிகள், பச்சவந்திகள். ஆதவரிச்சுனா 1ஆம் நம்பர் சந்தர்ப்பவாதி. திமுக, விடுதலை சிறுத்தைகள், அது இதுன்னு பல கட்சி மாறின, கலர் மாறின ஒருத்தர். பத்திரிகையில் இதை எழுத மாட்டாங்கிறான். ஜூனியரை விட ஒரு கட்சி மாறி தான். நாளைக்கே ஸ்டாலின் ஒரு எம்எல்ஏ டிக்கெட் கொடுத்தா கூட ஆதவர்ஜுனா ஓடிடுவாருங்கிறத எழுத மாட்டாங்கிறான். விஜயை பயன்படுத்தி அவருக்கு ஒரு பேரை விஜய்க்க புகழ் வெளிச்சத்தில் தேடிக்கிடுறாரு ஆதவர்ஜுனா. திருமாவளவனுக்கு புகழ் வெளிச்சத்தில் தேட பார்த்தாரு. ஸ்டாலின்கிட்ட கூலிக்கு தான் வேலை பார்த்தார். பிரசாந்த் கிஷோர் இதில் கூலிக்கு வேலை பார்த்தவர் தான். இப்போ ஜான் ஆரோக்கியசாமி கூலிக்கு தானே வேலை பார்க்குறாரு. அவர் கூட எத்தனை பேர் இருக்காங்க, எனக்கு வேண்டிய தம்பிமாருன்னு இருக்கிறாங்க. நான் தப்பாக சொல்லலை. அப்போ நீங்கள் அது வந்து ரீட்டைனர் அல்லது ரெமுனரேஷன் அல்லது என்கேஜ்மெண்ட் பண்ணுறது. அதை வந்து அவர் திமுக அணி கிளைம் பண்ணுனா பல கட்சி மாறினவராக தான் அவரை நம்ம சொல்ல முடியும். மீண்டும் ஒரு சீட்டு கொடுத்தா திமுகக்கே போயிடுவார். இல்லை சார், இருந்தாலும் நேற்று பேச்சில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் 10 வருஷம் திமுகவுக்கு உழைச்சதை நினச்சி வருத்தப்படுறேன், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்லாம் கேட்டாரே சார். அதாங்க, மீண்டும் ஸ்டாலின் ஒரு எம்எல்ஏ டிக்கெட் கொடுத்தா விஜய்ன்ற ஒரு தற்கொலை பின்னாடி நான் நின்னதுக்கு மன்னிப்பு கேட்குறேன், வருத்தப்படுவோன்னு உதயசூரியன் சின்னத்தில் கேண்டிடேட் அனுப்பார். இந்த பச்சைவந்திகளுக்கெல்லாம் என்ன பெரிய பொலிட்டிக்கல் இது இருக்குது, என்ன கன்சிஸ்டன்சி இருக்குது? நாணயமற்ற, நேர்மையற்ற, பதவிக்காக, விளம்பரத்துக்காக பண்ணக்கூடிய பச்சைவந்தித்தனமான அரசியல். ஆனால் நேற்று அந்த பொதுக்கூட்டத்தில் பார்க்கும்போது ஆதவர்ஜுனா ஸ்பீச்ன்றது வந்து பயங்கர இன்க்ளூசிவாக இருந்தது. அதாவது இவ்வளோ நாள் பேசுனதுக்கும் நேற்று பேசுனதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது சார். அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் போலித்தனங்க. நேற்று வர திருமாவளவன் தான் பெரிய ஆள், முதல்வர், இன்னைக்கு விஜய் சொல்கிறாருன்னா போலித்தனம். விஜயை வச்சு தனக்கு ஒரு விளம்பரத்தை தேடிக்கிறாரு. இந்த விளம்பரம் விஜய்க்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு ஸ்டாலின் ஆஃபர் கொடுத்தா உடனே ஓடிடுவார். பல கட்சி மாறினவர் தானுங்க அவர். அதே நிறைய பேர் மாறி இருக்காங்க. எஸ், மீண்டும் மாறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இவர் நம்ம விசிலம்பட்டியில் பேக்கிங்கில் ஒரு தம்பி நிர்மல்குமார், அவரும் பாஜகவில் இருந்தார், அதிமுக போனார், இப்போ இவர்கிட்ட வந்திருக்கிறாரு. இந்த மாதிரி இவர்கிட்ட இருக்கவங்க எல்லாமே பல கட்சி மாறின கோஷ்டிகள் தான் இவர்கிட்ட இருக்காங்க. இவங்க யாருமே தனிச்சு போட்டிக்கிட்டு 5 வருஷம் கழித்து எம்எல்ஏ ஆகலான்னு தேமுதிகவில் இருந்த மாதிரி யாருமே தயாரில்லை. ஸோ இந்த சந்தர்ப்பவாத கூட்டத்தை வச்சு விஜய் தனிச்சு போட்டிட முடியாது. இன்னொன்று, விஜய்க்கே அந்த நோக்கம் இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த நோக்கம் இருந்ததுன்னா தினசரி பிரச்சாரம் பண்ணுவார், ஒரு பொதுக்கூட்டம் பேசுவார், ப்ரெஸ் மீட் பண்ணுவார், எதற்காக தனிச்சு நிற்கன்னு விளக்கம் கொடுப்பாரு, 4 கட்சியும் விமர்சனம் பண்ணுவார். அப்போ அது விஜய்க்கே இல்லை. இன்னொன்று, ஆளுங்கட்சி விமர்சனம் பண்ணிட்டு தானே சார் இருக்காரு, மாநிலத்திலையும் சரி மத்தியிலத்திலையும் சரி. அப்போ காங்கிரஸ் ரூட்டில் அரசியல் எதிரியை காம்ப்ரமைஸ் பண்ணி திமுக கூட்டணிக்கும் போகலாம். அதிமுக ரூட்டில் கொள்கை எதிரியை காம்ப்ரமைஸ் பண்ணி பாஜக ரூட்டுக்கும் போகலாம். அப்போ தனித்து நிற்க மாட்டார். தனித்து நிற்க மாட்டார். தனிச்சு நிற்கணும்னா சீமான் மாதிரி களம் அமைக்கணும். அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக 4 வரையும் விமர்சனம் பண்ணணும். ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி தான் சொன்னீங்க, விஜய் வந்து ஓட்டை தான் பிரிக்க பார்க்குறாரு, தனிச்சு நின்று போட்டி போடுறதுக்கு இது இல்லை, அதாவது பலம் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க.
அதான் கூட்டணிக்கு பாப்புலாரிட்டியை காட்டி கூட்டணிக்கு போக விரும்புகிறாரு. தனித்து போட்டியிட்டு தேர்தலில் போட்டியிட விருப்பம் இல்லை. அவருக்கு கேடர்ஸுக்கும் விருப்பம் இல்லை. வன்னியர் பெல்ட்டில் அவங்க கேடர்ஸ் எல்லாம் எடப்பாடி பலமாக இருக்கிறார். அங்கே சேலத்தில் 38%, இது தருமபுரியில் 25%, விழுப்புரத்தில் 35%, சிதம்பரத்தில் 35%, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இங்கெல்லாம் 40 கிட்ட இருக்கனால அந்த பகுதியில் உள்ள விஜய்க்கு தொண்டர்களே விஜயால் தனித்து போட்டியிட முடியாது, நம்ம எடப்பாடியை ஆதரிப்போம்னு எடப்பாடிக்கு கூட்டத்தில் போய் கொடியை காட்டினாங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் இந்த கரூர் சம்பவத்துக்கு எங்கேயுமே நிகழ்ச்சி நடத்தலை. கண்டன ஊர்வலம், அமைதி ஊர்வலம் எதுவுமே நடத்தலை. கட்டமைப்பு இல்லை. கட்டமைப்பு இல்லாததை பற்றி அவங்க கூட்டத்திலே ஒவ்வொருத்தரும் கதறுன்னு கதறினாங்க. கட்டமைப்பு இல்லைங்கிறதுக்கு நீங்கள் 35 இடத்துக்குள்ள அன்னதானம் கொடுத்துக்கிட்டு 234ன்னு பொய் சொல்கிறதே உங்களுக்கு கட்டமைப்பு இல்லைங்கிறத காட்டுது. ஸோ கேண்டிடேட்டும் உங்களுக்கு இல்லை. சும்மா ஒரு ஷோ 234 பூத் கமிட்டி எல்லாமே ஒரு வேஷகரமான ஒரு நிகழ்வு தானே தவிர உண்மையிலே நீங்கள் பாப்புலாரிட்டியை காட்டி ரஜினிகாந்த், அஜித்குமார் பாப்புலாரிட்டியை காட்டி வியாபாரமாக்க விரும்பலை. விஜய் பாப்புலாரிட்டியை காட்டி வியாபாரமாக்க விரும்புகிறாரு. அதற்கான நகர்வுகளை தான் விஜய் செய்கிறாரே தவிர தனிச்சு போட்டியிடக்கூடிய ஒரு நோக்கத்தோட ஏன் கமலஹாசன் கூட டிவி பெட்டியை உடைச்சி திமுகவையும் அதிமுகவையும் திட்டி தான் வந்தார். நீங்கள் தனிச்சு போட்டியிட நோக்கம் என்னன்னா கொடநாடு கொலை இதை ஸ்டாலின் நியாயம்னு கண்டுபிடிக்கலன்னு ஸ்டாலின் மேலே உள்ள குற்றச்சாட்டில் கொடநாடு கொலையை முன் வச்சு நீங்கள் பேசியிருக்கணும். அதிமுக பேசுகிறது அது அர்த்தம் இல்லை. திமுக ஆட்சியும் கொடநாடு கொலையை இன்னும் குற்றவாளிகளை மக்கள் முன் நிறுத்தி தண்டிக்கலன்னு கேட்டிருக்கணும். அதை நீங்கள் கேட்டால் எடப்பாடி ஆட்சி காலத்தில் நடந்தது பாதிக்கும்னு எடப்பாடியை கிட்ட சீட்டு பேரம் பேசுறதுக்காக அதை நீங்கள் பேசலை. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை பற்றி நீங்கள் பேசியிருக்கணும். அதை நீங்கள் பேசுனா எடப்பாடி அது பாதிக்குங்கிறதுக்காக அவர்கிட்ட நாளைக்கு சீட்டு பேரம் பேச முடியாதுங்கிறதுக்காக நீங்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை பற்றி பேசலை. டாஸ்மார்க்கை எடுத்து நீங்கள் பேசணும். நாளைக்கு டாஸ்மார்க்கை ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சி கூட கூட்டணி போகணுங்கிறதுக்காக டாஸ்மார்க்கை எடுத்து பேசலை. சீமான் திமுக அதிமுக கூட்டணி கிடையாதுங்கிறதுனால கல்லுக்கு ஆதரவாட்டு சீமான் பேசுகிறாரு. அதிமுக ஊழலை பற்றி பேசியிருக்கணும். சீமான் அதிமுக கூட்டணி கிடையாது, எடப்பாடியை பலகீனப்படுத்தி 17% வந்துட முடியும்னு நினைக்கிறாரு. சவுக்கு சங்கர் இவங்கெல்லாம் குறித்து வச்சுக்கிடுங்க, ரங்கராஜ் பாண்டேலாம். அதனால அதிமுக எடப்பாடிக்கு ஊழலை பற்றி பேசுகிறாரு. அப்போ சீமானுக்கு டார்கெட்டு 1லேருந்து 8 வந்தது எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி வந்திருக்கோம். இன்னும் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி நம்ம 17 பேர்லான்னு கணக்கு போடுறாரு. அந்த கணக்கு அடுத்த கட்டம் ஸ்டாலின் வர்சஸ் சீமான் கொண்டு வருங்கிறதுல அவர் எடப்பாடியை அடிக்கிறாரு. அதனால தான் கோழை நாய்கள் விக்கிரவாண்டியும் ஈரோடு கிழக்கையும் களத்தை விட்டு ஓடிட்டுங்கிறது விஜய் மட்டுமில்லை, எடப்பாடியும் சேர்த்தே அடிக்கிறாரு. நீங்கள் கமலஹாசனும் தினகரனும் நாங்குநேரி, விக்கிரவாண்டி, வெள்ளூரில் நிற்காதனால தான் அவங்கள 1% கீழே தள்ளிக்கிட்டு இன்னைக்கு அவர் 8.2க்கு உயர்ந்திருக்கிறாரு. அதே மாதிரி எடப்பாடி விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலையும் நிற்காததில் அவரை பலகீனப்படுத்தி உயர முடியும்னு கருதக்கூடிய சீமான் கோழை நாய்கள்னு அடிக்கிறாரு. அதே இது விஜயும் அரசியல் வியாபாரி, சந்தர்ப்பவாதி. ரஜினிக்கும் அஜித் வியாபாரம் பண்ணலை, வியாபாரம் பண்ண வந்திருக்கிறாரு. நோட்டுக்கும் சீட்டுக்கும் எடப்பாடி கிட்ட விலை போறதுக்கு தயாராக இருக்கிறாருங்கிறது தான் சீமான் அடிக்கிறாரு. பாஜக விக்கிரவாண்டியில் பாமகவை நம்பி நின்றவங்க, அன்புமணியும் ராமதாஸையும் நம்பி நின்றவங்க இங்கே ஈரோடு கிழக்கில் நிற்கலைங்கிறத அடிக்கிறாரு. ஸோ அவர் நோக்கம் தனித்து போட்டிடுறாரு. அதனால அவர் எல்லாத்தையுமே விமர்சனம் பண்ணுறாரு. விஜய்க்கு நோட்டுக்கு சீட்டுக்கும் எடப்பாடி கிட்ட விலை போகணும், அல்லது பிஜேபி கூட விஜய் பெயரக்கூடாதுன்னு இவர் நினைக்கிறாரு. யார்? ராகுல் காந்தி நினைக்கிறாரு. அப்போ அவர் சீட்டை குறைச்சிக்கிட்டு ஸ்டாலின்கிட்டே விஜய்க்கு சீட்டு வாங்கி தரதுக்கு ராகுல் காந்தி தயாராகிறார். பிஏபி பார்ட்டி 6 சீட்டு என்டிஏல நின்றவங்களுக்கு 18 சீட்டு பீகாரில் கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் 10 சீட்டு விட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தினகரன், ஓபிஎஸ், பிரேமலதா, டாக்டர் ராமதாஸ், விஜய் விரும்பினா திமுக அணிக்கு வந்தால் காங்கிரஸ் சீட்டை குறைச்சிக்க தயாராக இருக்கிறாங்க. ஸோ விஜய் அந்த வியாபாரத்தை பண்ணுறாரு. அந்த வியாபாரம் முடிகிறது வரை தனிச்சு போட்டின்னு ஒரு பீலாவை விடுறாரு. இது இந்த படம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் பொங்கல் தாண்டி போன பிறகு அவரோட உண்மை சொரூபம் தெரிய வரும் விஜய்க்கு. இப்போ நீங்கள் உண்மையிலே தனிச்சு போட்டிங்களா அக்கறையாக இருந்தீங்கன்னா
4 பேர் கொடியை காட்டும் போது நீங்கள் மறுத்துருக்கணுமா வேண்டாமா? இப்போ இப்போ நீங்கள் மறுக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு உடன்பாடு தான். இப்போ தனிச்சு போட்டின்னு எடப்பாடி கிட்ட பேரம் பேசுறீங்க. உங்களுக்கு எங்கே பேரம் படியுதோ, எங்கே நல்ல ஆஃபர் வருதோ அதை அக்செப்ட் பண்ணுறீங்க. ஏற்கனவே நீங்கள் ஈழத்தமிழர் கொண்டு குவிக்கப்பட்ட போது நீங்கள் ராகுல் காந்திகிட்ட போய் ராஜ்சபா பேரத்துக்கு நின்னவங்க தான். அவர் தான் உனக்கு ஒருத்தர் இல்லை, 35 வயசு கடந்து போயிட்ட அப்படின்னு இவர் கார்த்திக் சிதம்பரத்துக்கு மூல அவர் வந்து தட்டி விட்டுட்டார். ஸோ இந்த பாப்புலாரிட்டியை வச்சு எப்படி நீங்கள் பலன் அடைய முடியும்னு பார்க்குறீங்க. இந்த சினிமா பாப்புலாரிட்டிக்காக சத்யம் தேட்டரில் மன்மதம்பு படத்தை போடக்கூடாது, உங்கள் படத்தை போடணும்னு உதயநிதி ஸ்டாலின்கிட்ட கேட்டீங்க. தலைவா படத்தை அடித்ததுனால தான் நீங்கள் வந்து மோடியை போய் பார்த்தீங்க. அந்த இடம் தான் நீங்கள் வெற்றி வெட்டி செல்லாத நோட்டுன்னு ஜெயலலிதா நிரூபிச்சுட்டாங்க. 6% ஓட்டு அதிமுக கூட்டிட்டு 39 சீட்டுக்கு 37 சீட்டு ஜெயித்துட்டாங்க. நான் இதெல்லாம் தரவுகளோட தான் நான் சொல்கிறேன், எதுவும் தரவு இல்லாமல் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் திமுகவை எதிர்க்காம நேர்மையாக அரசியல் நடத்துவீங்கிற எண்ண ஓட்டத்தில் ஸ்டாலின் வந்து என்ன பண்ணாருன்னா, உதயநிதி ஸ்டாலின் உங்களோட லியோ படத்தை பூஸ்ட் பண்ணி விட்டார். உங்களுடைய பீஸ்ட் படத்துக்கு பெரிய தேட்டரில் ரிட்டைன் பண்ணார். கோட் படத்துக்கு எதிர்க்கு போட்டிக்கு படம் விடலை. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, கோட்டை முதல்ல ரிலீஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு மாநாடு போட்டு திமுகவை எதிர்க்கிறீங்க. நீங்கள் திமுகவை மாநாடு போட்டு எதிர்த்துக்கிட்டு கோட்டை ரிலீஸ் பண்ணியிருப்பீங்கன்னா, ஸ்டாலின் அதுக்கு போட்டி படத்தை உதயநிதி ஸ்டாலின் போட்டி படத்தை விட்டுருப்பார். இப்போ நீங்கள் கட்சி ஆரம்பித்த முறை உங்களை யாரும் நெருங்க மாட்டாங்கன்னு நினச்சிங்க. அவங்க உங்கள் படம் 5 நாளில் பழைய படம் ஆயிரும். எது? ஜனநாயகன். 6வது நாள் புதுப்படமாக சுதா கொங்காரா டைரக்ஷனில் ராயராஜ சோழன், பொன்னியின் செல்வன், ஜெயம் ரவி, தென் அதர்வா, அடுத்த உங்களை தட்டி தூக்கி போடுவார் நீங்கள் அச்சப்படக்கூடிய சிவகார்த்திகேயன், இவங்க நடத்த பராசக்தி வருது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த நெருக்கடியை கொடுத்ததுனால ரொம்ப கோவப்பட்டு எதுக்குறீங்க. அது ஜனநாயக நெறிமுறைப்படி தான் பராசக்தி படத்தை அவர் உதயநிதி ஸ்டாலின் ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு வந்து மீண்டும் அடுத்தால நீங்கள் நடிக்கக்கூடிய பட்சத்தில் உங்கள் படத்துக்கு போட்டி படம் வராமல் உதயநிதி ஸ்டாலின் செய்வாருன்னா அவர் கூட நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்கிங்க. உங்களுக்கு எல்லாமே லாப நோக்கம்தான். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி.